أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه وليكتب بينكم كاتب بالعدل يا أيها الذين آمنوا ஈமான் கொண்ட மக்களே இதா ததாயன்தும் பிதைனின் ஒரு கடனை நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி கொண்டால் உங்களுடைய ஹக்கு உங்களுடைய பொருளை ஒருத்தட்ட நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா கடனாகவோ அல்லது முன் பணமாக கொடுத்தாலும் சரி, அவர் அவசர தேவைக்கு குடும்ப தேவைக்கு கல்யாணம் காட்சி கடனாக கேட்குறாரு 1 லட்ச ரூபா, அல்லது ஏதோ ஒரு பொருள் வணிகத்துக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸாக கொடுங்க ஆமாம் லாரியில் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறது, அல்லது இது மாதிரி வேறு எந்த விதமான கடனாக இருந்தாலும் சரி, இலா அஜலிம் முசம்மன் ஒரு குறிப்பிட்ட அஜலுக்காக வேண்டி, அஜல தவணைக்காக வேண்டி, ஃபக்துபூஹு அந்த கடனை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப எல்லாத்தால இந்த இடத்துல அப்படி ஒருத்தருக்கு கடன் கொடுப்பது தவறல்ல என்பதையும் எல்லாம் சுட்டி காட்டுகிறான். இன்னொன்று அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு நீங்கள் குறிப்பிடப்பட்ட பெயரிடப்பட்ட தவணை வரைக்கும் தான் கொடுக்கணும், யாரா இருந்தாலும் சரி. அவசரமா மகா கல்யாணம் காசு ரொம்ப டிமாண்டா இருக்கு, 1 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு நூறுல்லா, சரின்னு 1 லட்ச ரூபா கொடுத்துட்ட, உனக்கு தேவைப்படுது ஒரு 2 மாசத்துல அவசரமா நூறுலா அந்த 1 லட்ச ரூபா கடன் என்னங்க 2 மாசம் ஆச்சு அதுக்குள்ள வைக்கிறீங்க, என்ன நான் பெருப்பா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஐயோ அப்பா அப்படிங்கிறார் இவரு. அதனால என்ன செய்யணும், கடன் கேட்கும் போது யாரான நண்பனா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், அண்ணன் தம்பியா இருக்கட்டும், அதெல்லாம் அக்கா தங்கச்சியா இருக்கட்டும், அது அடுத்த செய்தி. கடன் வாங்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு டேட்டை குறிப்பிடுங்க, எப்போ உங்களுக்கு கடன் எவ்வளவு தேவை, கடன் என்ன 1 லட்ச ரூபா தேவை தர்றேன், சந்தோஷமா தர்றேன், என்னைக்கு திரும்ப கொடுப்ப ஒரு டேட்டை கொடுத்து ஒரு அஜலின் முசம்மன், இல்ல 1 மாசம் 2 மாசம் கொடுத்துட்றேன், அது பத்தாது, இத்தனாம் தேதின்னு குறிப்பிடுங்க. இப்ப ஜனவரி 1 இன்ஷா அல்லாஹ் தஆலா பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள்ளார கொடுத்துருவேன், 2 மாசம் தான் டைம் எனக்கு அப்படின்னு 28ஆம் தேதிக்குள் இந்த கடனை அடைத்து விடுகிறேன் அப்படின்னு டேட் குறிப்பிட்டு எழுதணும். கொஞ்ச நாள்ல கொடுத்துட்றேன், ஆனா கொஞ்ச நாளுங்கிறது என்ன, 1-2 மாசங்களை கொடுத்துறேன், சில மாதங்களில் அடைத்து விடுகிறேன், சில வருடங்கள், அதெல்லாம் செல்லாது. சில வருஷம் நீ கணக்கு கூட சரி, அடுத்த வருடம் டிசம்பர் மாசம் 31ஆம் தேதிக்குள் கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு டேட் முசம்மன் தான், அஜலின் முசம்மன். அது வரைக்கும் குறிச்சுட்டா 2 பேருக்கும் பிரச்சனை இல்லை, அது வரைக்கும் நீ நிம்மதியா இருக்கலாம், தருவானா மாட்டானா அப்படின்ற அந்த என்னைக்கு ஆளு உட்காந்தானே பதிலே காணாம பேச்சே காணாம கடன் வாங்கினதோட சரிதான், அதுக்கு முன்னாடி திரும்பியே பாக்குறது இல்லை, என்னாச்சுன்னு தெரியலையே, கடன் வாங்குற வரைக்கும் வீட்டுக்கு 7-8 பேர் நடந்து வந்தான், பாய் கல்யாணம் முடிச்சது பின்னாடி சவுண்டே காணாம ஒரு போனையும் காணும், அவர் 1000 வேலை இருக்கும், புள்ள குட்டி வேலை எடுக்கும், அனுப்புற வேலை அந்த அவங்களுக்கு சாமான் வச்சுட்டு அனுப்புற வேலையில் இருப்பார் அவரு, சரி மெதுவாக கொடுத்துக்கலாமேண்டு எல்லாம் இவரும் பக்குன்னு இருக்க, அவரு வேற என்னைக்கு கழுத்துல கை வைப்பான்னு தெரியலையா அவன் திரு கடங்கார பையன் அப்படின்ட்டு ஒரு போன் போட்டா இந்த போனை போட்டோம்னா தப்புன்னு கடன் எங்கன்னு கேட்டுருவானோ, அதனால அவங்க போன் போட பயந்துக்கிட்டு அந்த வீட்டு சேவையே நடக்கிறது இல்லை, அந்த தெரு பக்கமே போறதில்லை, போன கண்ணில் பட்டா பள்ளிவாசலுக்கே போறதில்லை, போன கண்ணில் பட்டன முதல்ல என்ன கடன் கொடுத்து 1 மாசம் ஆச்சு இன்னும் பதிலே காணோம் அப்படிங்குவாரு. எதுக்கு இந்த பிரச்சனை, 2 பேரும் நிம்மதியா விளாட்டுங்க, டேட் பிக்ஸ் பண்ணியாச்சு, மார்ச் 31க்குள் கடன் தவணை, அப்ப சந்திச்சுக்கலாம், பேசிக்கலாம், முசாவை அஞ்சுக்கலாம், போன் போட்டு நல்லா இருக்கேப்பா வச்சுக்கலாம், எந்த 31ஆம் தேதி கிடக்குது, இன்னும் 2 மாசம் கிடக்குது, நிம்மதியா விளாட்டலாம், இவரும் ஒரு நிம்மதியா இருக்கும், அவருக்கும் ஒரு நிம்மதியா இருக்கும், 2 பேரும் போன் பேசிக்கலாம், அந்த உறவும் முடியாம இருக்கும், இவருக்கும் அந்த மனசு பக்கப்புக்கு அடிக்காது, அவருக்கும் அடிச்சுக்காது, எல்லாம் பிரச்சனை இல்லை. அதனால ரொம்ப பெரிய ஒரு இந்த டேட் பிக்ஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப பெரிய நிம்மதி, அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்துடும் அப்படின்ட்டு. இது ஒண்ணு. இன்னொரு நிம்மதி என்ன, 31ஆம் தேதிக்குள்ள கடன் கொடுக்கணுமேங்கிற சிந்தனை அவர் இருந்துகிட்டே இருக்கும், மெதுவா கொடுத்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்டு தானே, எப்ப கொடுத்தா என்ன அலட்சியம் இருக்காது, 31ஆம் தேதிக்குள்ள கொடுத்தாகணுமே, அது என்ன செய்யுது, எங்க புரட்டுறது, எங்க வாங்குறதுங்கிற சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள ஏற்பாடுகள் மெதுவா செஞ்சுக்கிட்டே இருப்பாரு, முன்கூட்டியே நாட்கள் நெருங்கிறது இன்னும் வேகமா செய்வாரு, அங்க வாங்க அங்க சொல்ல இங்க சொல்ல, அந்த நேரத்தை வைப்போமா அதை செய்வோம் இதை செய்வோமான்னு பார்த்து கடைசியா அந்த டேட் வரும் 2 நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க,
அவருக்கும் ஒரே சந்தோஷம், இவருக்கும் ஒரே சந்தோஷம். அவர் கொடுத்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், கடனை அடைச்சுட்டோம்பா, சொன்ன டேட்டுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம்பா அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இவருக்கு படி முதல வாயில போன திரும்ப வந்துருச்சுப்பா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ரெண்டு பேருக்கும். அதனால எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எவ்வளவு உயர்ந்த ஒரு தத்துவத்தை திருக்குர்ஆன் அல்லாஹ் ரசூலை பத்தி, இறை ஞானங்களை பத்தி, விஞ்ஞானத்தை பத்தி, தத்துவார்த்தங்களை பத்தி பேசக்கூடிய தத்துவ புக்குன்னு இல்லை, வாழ்க்கை தத்துவங்களை பேசக்கூடியது. சண்டை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்பட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளுக்கு காரணமா கடன் ஒன்று இருக்கு. எத்தனையோ கொலைகள்ல காரணமா கடன் ஆயிருது. கடனை திருப்பி கேட்டவன் வெட்டி கொலை ஏற்பல். முந்திலாம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் தவித்தான் அப்படின்னு சொல்லி கவிதைகளை சொல்லுவாங்க. பல பேருக்கு கடன் வாங்கிட்டான், திருப்பி கொடுக்க முடியல, அதனால அவன் மனம் வெதும்பி போய் அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்கிறான். சில பேர் கடன் மூழ்கி போனதுனாலே திருப்பி கொடுக்க முடியாதனால தற்கொலை அப்படின்னு வேப்பல வருது. இப்ப காலத்துல என்ன வச்சு, கடன் கொடுத்தவன் தவிப்பு, கடன் கொடுத்தவன் தற்கொலை, எப்படி அந்த மாதிரி மாறிடுச்சு. இப்ப தந்து வாங்குற வரைக்கும் ஐயா உங்களை மாதிரி உண்டா, உங்களை மாதிரி உண்டா அப்படின்னா கையை பிடிக்கிறான், காலை பிடிக்கிறான், எல்லாம் செய்யறானுங்க. வாங்கி முடிச்ச பிறகு ஆளே காணாம், எந்த சவுண்டுக்கு ஒன்னுத்தையும் காணாம். இவர் மெதுவா போய் பாய் இந்த கடன் தானே பெரிய 1 லட்சம் ரூபா கொடுத்துட்டாரு, இருப்பா வாங்கிக்கலாம். திரும்ப ஒரு 4 நாள் கழிச்சு பாய் உங்க வேற பேச்சே தெரியாதா, கடன் 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 ஏன பேர்ற துனியாவில் ஏன்டா இப்படி மூலி கிடக்கிற, நமக்கு அறிவுரை சொல்றான். ஏன் இப்படி துனியா காசு இருக்கு இப்படி தெரியுறீங்க, அல்லா சிந்தனே வராதா அவங்களுக்கு, நமக்கு பயன் செய்யலாம். இன்னும் ஒரு வாரம் கழிச்சு பய அந்த காசு இந்த மாதிரி இருக்கும்போது காசு கீசுன்னு குறிச்சு விடும் தோலை கத்தி சொருவிட்டு ஜெயிலுக்கு போயிடும். என்ன காசா காசு, எப்ப பார்த்தாலும் காசு காசு காசுன்னு செத்தாலும் காசாச்ச போகாதே அவங்களுக்கு. யாருக்கு நமக்கு நதி செய்யறாங்க, நம்ம கதை கழிச்சுக்கிட்டு நாம போய் கெஞ்ச வேண்டியது இல்லைங்க பய அந்த தேவைக்கான அதுக்கு தேவை உனக்கு மட்டுமா இருக்கு, எல்லாருக்கும் தேவை இருக்கு பண்ணிட்டானு இப்படி தேவை உனக்கு மட்டுமா இருக்கு இல்லையா, எல்லாரும் தான் இருக்குது. அமைதியே இது சபர் செய், சபர் சிறப்பா இருந்தா எவ்வளவு சொல்லுவான் குரான்ல. யாரு அது கடன் வாங்கினவன் நமக்கு சொல்றான், பொறுமையின் சிறப்பா இல்ல எவ்வளவு பயம் செஞ்சிருக்கான் குரான்ல. பாரு காசு காசு ஏன் நம்ம துன்யா லஹும் வலைபுன் வஸீனத்துன் தஃபாகுர் வீண் வேஸ்ட் துன்யா. யாரு அந்த ஹுப்பு துன்யா ரஅசு குல்லு கத்தியத்தின் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் படிக்கலையா. எல்லா பாவங்களுக்கும் மூல காரணம் என்ன, உலக ஆசை தான். சொல்லுடா என் காசு மாட்டிக்கல பயான் செய்வது, யான் செய்வது இந்த பயான் நான் செஞ்சிருக்கேன். கடன் காசு வாங்கி அழுதையில வீட்டுக்கு வந்தப்ப ஏன் காசு காசுன்னு அலையிறேன், போனா போதும் கொடுத்தேன்ல அது அப்படின்னு வெளியே சொல்ல முடியாது. ஓவரா பேசாதையா போயிட்டே வெளியே. அந்த மாதிரி இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. அப்படியே இந்த மாதிரிலாம் இருக்கிற சொல்றான், நம்பிக்கையான உங்களுக்கு கொடு, நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கொடுத்துடாத முதல்ல காசை. அது மட்டும் இல்ல, கொடுத்தா எழுதி வச்சுக்கோ, குறிப்பிட்ட டேட் வச்சுக்கோ. டேட் வச்சா மட்டும் மற்றது சாட்சிகளையும் வச்சுக்கோ. சாட்சிகள் வச்சா மற்றது எழுதி 2 சாட்சி வச்சுட்டோங்க, சரி பாரு கணக்கு கொடுக்குறேன் இவர் சாட்சி 2 பேரும் வச்சுக்காத, சாட்சி கூட மாற்றி பேசுறேன், எழுதி வச்சுக்கோ. என்னென்ன எப்படி எழுதணும், எப்படி வாசகம் எழுதணும், வாசகம் யார் சொல்லணும், எல்லாம் கரெக்டா அல்லாஹ் தஆலா சொல்றான். குர்ஆன்லயே நீண்ட ஆயத்து இது, நீண்ட பெரிய ஆயத்து இந்த ஆயத்து தான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த கடனை பற்றி இவ்வளவு விளக்கமாக கொடுக்கல் வாங்கலையும் குர்ஆன் நமக்கு கற்றுக் கொடுக்குது பாருங்க. அல்லாஹ் தஆலா தான் நம்ம படைச்ச ரப்பு தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கணும். அப்போ யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்ட மக்களே, இதா ததாயந்தும் பிதைனின் ஒரு கடனை நீங்கள் ஒருவருக்கொருவர் கொடுத்து வாங்கி கொண்டால், இலா அஜலின் முஸம்மன் ஒரு குறிப்பிட்ட தவணை, பெயர் சொல்லப்பட்ட குறிப்பிடப்பட்ட தவணை வரையிலேயும், ஃபக்துபூஹு அதை எழுதி கொள்ளுங்கள், பின்னாடி எதுவும் பெரும் பெரும் பிரச்சனைகள் வராது, எழுதி வச்சது பேசும். அண்ணன் நம்பியா இருந்தாலும் சரிதான், நம்பி கொடுத்துட்டீங்க அதோட துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். அந்த நம்பிக்கையில அந்த காலத்துல முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஒரு அம்மாவுக்கும் அவளுக்கும் சண்டை,
கோர்ட்டில் நிற்கிது, அம்மா மக. அன்னைக்கு வந்துச்சு நம்மள்ட்ட அந்த பிரச்சனை. நீ எழுதி வைக்காதனால உள்ள பிரச்சனை. எல்லாம் எழுதி வைக்க சொல்லி எவ்வளோ சொல்கிறான் பாருங்க. இது அதாவது ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு 2-3 பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை ஆச்சுங்களா. புருஷன் மூத்தா போயிட்டாரு, சிரமப்பட்டு தான் வளர்க்குது. ஆஞ்சா இப்போ திடீர்னு அந்த பொம்பளை பிள்ளை இருந்துச்சுல்ல, அது அவர் புருஷனோட வெளிநாடு போயிடுச்சு. புருஷன் வெளிநாடு போயிட்டாரு. புருஷன் வந்து உங்க இடத்துல ஒரு டீச்சர் வேலை காலியா இருக்குது வாங்கன்னு கூப்பிட்டோன்னே அந்த மகளும் வெளிநாடு போயிடுச்சு. அந்த மக தெரிஞ்சு என்ன செஞ்சிருக்கலாம், தானும் தன் புருஷனும் சம்பாதிச்சு தன்னுடைய பிள்ளை குட்டிகளுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடு கட்டி கொடுத்து தனியாக சொத்துக்களை பேங்க்ல போட்டு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் தான் அம்மா தன்னை சின்ன வயசுல அத்தா இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கிறது எனக்கு எஹ்சான் இல்லை. எல்லா காசையும் அம்மா பேர்லயே அனுப்ப. இது 2 பேரும் வெளிநாடு போயிட்டாங்க. அதனால இவங்களுடைய பிள்ளையும் ஒரே ஒரு மக, அதுவும் வந்து தாமாட்டைய பாட்டிட்டு வளருது. அது விட்டுட்டு காசு பணத்தை எல்லாத்தையும் அம்மா பேர்லயே அனுப்புறாங்க. ஒவ்வொரு மாசமும் 2 பேரும் சம்பாதிக்கிறதையும் அந்த அம்மா வீடு கட்டவா கட்டு அந்த பெருசு இந்த இதுக்கு வெளியே பெருசா வெளியே கட்டி அந்த வீட்டைய பெருசா எடுத்து கட்டி அந்த 10 பிள்ளைங்கள மற்ற தம்பிங்களுக்கு எல்லாத்துக்கும் வியாபாரம் வச்சு கொடுத்து அவங்களாம் சில வெளிநாடுகளுக்கு அமைச்சு இந்த காசுல புருஷனும் பொண்டாட்டியும் சம்பாதிச்ச காசு வெளிநாடுக்கு அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வியாபாரம் வச்சு கொடுத்து இப்போ அவங்களாம் நல்ல நிலைக்கு வர்ற அளவுக்கு ஆகிட்டு வீடு பெரிய வீடு எல்லாம் ஒன்றா இருக்கிறாங்க. இப்போ சட்டப்படி ஒரு 20 வருஷம் அந்த அம்மா வெளிநாட்டில் உழைச்சி அந்த அம்மாவுடைய பொண்ணும் இங்கே பாலி ஆகி அதுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்தவங்க 20 வருஷமா அமைச்ச காசு யாருங்க? மகளும் மருமகனும் அமைச்ச காசு. ஒரு மாசத்துக்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு 20,000 40,000 ரூபா ஆச்சு. வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆச்சு. 5 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆச்சு. 10 வருஷத்துல 50 லட்சம், 20 வருஷம் வச்சா 1 கோடி ரூபா ஆச்சு. 1 கோடி ரூபா அவங்க தான் அமைச்சிருக்கிறாங்க எல்லாமே. அதுலதான் நீங்க பிள்ளைங்க குட்டிங்க எல்லாத்தையும் வளர்த்த, அதுலதான் அண்ணன் தம்பிங்கெல்லாம் வளர்ந்தாங்க, அதுலதான் அவங்களாம் வெளிநாட்டு போனானுங்க, அதுலதான் அவங்க பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் வேலை பார்த்தானுங்க, கல்யாணம் முடிச்சு வச்சானுங்க, எல்லாம் செஞ்சானுங்க. 1 கோடி ரூபால வீடுலாம் கட்டியாச்சு. இன்னைக்கு 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டியாச்சு. இன்னைக்கு அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க. வந்தா அந்த அம்மா புருஷனும் மொத்தம் போயிட்டாங்க, மருமகனும் மொத்தம் போயிட்டாரு, பாட்டி இருக்கிறாங்க. இந்த வீட்டை வந்து நான் எல்லா பசங்களும் சேர்த்து தான் பிரிச்சு கொடுப்பேன், பசங்களோட சேர்ந்துக்கிட்டு. ஏமா எனக்கு வீடு இல்லையம்மா, நான் என் புருஷனும் போயிட்டாரு, நான் என்னம்மா செய்வேன், என் பிள்ளை குட்டியை வச்சுக்கிட்டு நான் என்னம்மா இருக்குவேன், நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ. பாட்டி அவங்க அம்மா மக சொல்லுது அம்மாட்ட, அம்மா நீ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கோ, அது மாதிரி என்ன கூட எனக்கு தான் வரணும். என்னாலும் நிலம் வந்து உங்க அப்பா தான் சொந்தம், எல்லாருக்கும் பொதுவான தானே. சரி நிலம் அப்பாவுக்கு சொந்தம், நிலம் இவ்வளோ பெரிய வீடுக்கு பிரமாண்டமா கட்டி 20 லட்சம் கட்டி இருக்குது, என் காசு தானே அது, அதெல்லாம் இல்லை புது காசு தான். சரி அப்பனா இந்த 1 கோடி ரூபா அமைச்சது எல்லாத்தையும் மகனுக்குலாம் கொடுத்தி, அதெல்லாம் அந்த நம்பிங்களுக்கு விசுவாசம் இல்லை. அக்கா உழைச்சி சம்பாதிச்சு அக்காவும் மச்சான் அமைச்ச காசு தான் நம்மளாம் படித்தோம், நம்மளாம் வெளிநாடு போனோம், நாமெல்லாம் அந்த விசுவாசம் மனுஷனை விட்டு என்னைக்கோ போயிடுச்சு. நம்ம பிள்ளை கூட்டி நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களே, நம்ம அக்கா காசு தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க, நம்ம அத்தா எப்பயோ மூத்தா போயிட்டாரு, அக்காவும் மச்சான் தான் நம்மளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த விசுவாசமே இன்றி ஒரே சண்டை, கடைசியா கோர்ட்ல கேஸ் போட்டுருச்சு. அந்த அம்மா மொத்த காசுல என் காசுல வளர்ந்துட்டு இப்ப எனக்கும் ஒரு வீடு கேட்கும் போது இல்லைங்கிறாங்க, தர முடியாதுங்கிறாங்க அம்மா. உடனே ஊர் பஞ்சாயத்துல முதல் நடத்தினாங்க, சரி வரல. இப்போ கோர்ட்ல கேஸ் நடக்குது. அப்போ வந்தாங்க. என்ன சொல்றது, என்ன செய்யறது, இது அல்லாத விட்டு போய் தொலைக்க வேண்டியதுதான். அம்மா அண்ணன் தம்பிங்க பகச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ வீட்டுக்கே வர வேண்டாம் இன்னைக்குன்னு இவங்க வேற வீட்டு வாடகை குடிச்சு போயிட்டாங்க. கட்டணது இவங்க வீடு, அந்த வீட்டில் அவங்க கொட்டை அடிச்சுட்டு இருக்கானுங்க. அவங்கள படிக்க வச்சது ஆளாக்குனது அப்பெல்லாம் அக்கா 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 அக்கா, அத்தாவோட மேல அக்கா 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 காசு கொடுக்குற வரைக்கும். இப்போ எடுத்து காசை கொடுக்குன்னு கேட்கும்போது அக்காவும் இல்லை தம்பியும் இல்லை. இதுதான் துன்யா. ஏமாத்தினாலதான் இவங்க பிறல் மருவமின் அபியோ சாய் பத்தியோ பனின்னு வருது. அது துன்யாவிலேயே ஆயிரும் காசு பண்ணணும் வந்துச்சுன்னா. எனக்கா உனக்கா காசு அப்படி வந்து என்னாச்சு, அக்கா அவங்க கிடையாது தம்பி கிடையாது, போடா மரியாதையை காசை கொடுறா அப்படின்னு கொஞ்சம் கூட நன்றியின்றி விசுவாசமின்றி ஒரு காலம் வச்சு இப்ப நம்ம தனியா சம்பாதிக்கிறோம், நாம வாடகை வீட்டை பிடிச்சி போயிடுவோம்.
அல்லது இப்படி கேட்டிருந்தாங்கன்னா கூட நியாயம். சரிப்பா வீடு நீ கட்டுறது 20 லட்சம் ரூபா, நில மதிப்பு இன்னைக்கு அது இத்தனை இருக்குது ஜி, அது மதிப்பு வந்து ஏறத்தால ஒரு 5 லட்சம் வரும். அதில் நம்ம 5 பேரும் பங்கு வச்சோம்னா ஜி ஆளுக்கு 1 லட்ச ரூபா வந்தவர் உன் பக்கம் 1 லட்ச ரூபா போக மீதி எனக்கு 1 லட்ச ரூபா, எங்கள் ஆளுக்கு 1 லட்சம் காசு கொடு அப்படின்னு சொல்லிஞ்சாலும் நியாயம். அது மொத்தம் 50 லட்ச ரூபா வீடுக்கும் எங்க எழுதி கொடுன்னு கேட்டா எங்களை எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு கேட்டா அது எவ்வளவு பேர் தவறானது. அது நம்ம சாதாரண மனித அறிவே சொல்லுது. சரி இது வரைக்கும் நீ உழைச்சி திண்ட காசு என்ன, உனக்கு வெளிநாட்டுக்கு 1.5 லட்சம் செலவு பண்ணி ஒவ்வொருத்தர் பையனையும் அனுப்பிச்சு வச்சது உங்க அக்காவும் மச்சானும் இல்லவா? அதுக்கே அந்த நிலம் கடன் சரியா போயிருமே. இதெல்லாம் வந்து மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட கொடுமைகள் துனியாவில் நடக்குது நிறையா. அன்னைக்கு சீர்காழியில் ஒரு பையன் 2 பொண்ணுங்க, அவங்க அம்மா வந்து 3 பேருக்கும் சமமான நிலத்தை எழுதி வைப்பேங்க தான், பையனுக்கும் பொண்ணுங்களுக்கும். இவன் சொல்றான் அதெல்லாம் முடியாது, ஆண் வாரிசுக்கு தான் முழு சொத்து, பெண் வாரிசுகளுக்கு பங்கு கிடையாது. அவனுக்கு தான் நகை போட்டு நீ கல்யாணம் முடிச்சு கொடுத்தியே, அவன் தான் ஆளுக்கு 5-10 பவுன் நகை போட்டையே, எனக்கு தான் ஒன்றும் கொடுக்கலையே, நான் உழைச்சது சம்பாதிச்சு கூலி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், அதனால நீ இருக்கிற வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு, பிடிச்ச வீடுதான் கொஞ்சம் இடம் இருக்கும், அது எனக்கு எழுதி கொடுத்துருன்னு நிற்கிறாங்க. அவள் விட மாட்டேங்கிறா. உடனே ஆட்டோவில் அம்மாவை கடத்தி கொண்டு வந்து ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கையெழுத்து போடுமா கையெழுத்து போடுங்கிறான், கத்தி காட்டி மிரட்டுறான். அந்தம்மா போட முடியாது போடா அப்படிங்குது. எல்லாத்துக்கும் தான்டா பொதுவாக. ஒரு கட்டத்தில் சொல்லி 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 அம்மா கத்தி வச்சிருக்கிறோமா குத்தி போடுவோம் மரியாதையாக சொல்லி சொல்லி கேட்கல, வெறியாகி கத்தி எடுத்து ஓய் குத்தி விட்டான் அம்மா வயிற்றுல. ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே குத்தனா அங்கனே அவ செத்து விட்டா. அங்கனே போலீஸ்காரருக்கான வெடி போக தேவையில்லை, உடனே அங்கனே இவனை கைது பண்ணி ஜெயிலில் அடைச்சி விட்டான். இப்போ 20 வருஷமோ 25 வருஷமோ இவன் உள்ள. இவன் முண்டாட்டி சந்தியில் பிள்ளைங்க சந்தியில் அம்மா கபரில். இப்போ இந்த வீட்டில் யாரு அக்கா தங்கச்சிங்க அவங்க வீட்டில். இந்த அம்மா வீடு அது பாலடைஞ்சு போகும், அது ஓனம் உடக்கம் ஆமை ஆந்த எலி பொந்து, இதுதான் வாழ்க்கை. எல்லாத்துக்கும் நடுவில் போயிடுச்சு. அது இதுதான் கதி. ஆனா நியாயப்படி அதான் மார்க்கம் சொல்லிருச்சு. இப்ப எனக்கா உனக்காங்க அது பேச்சுட்டே இடங்கள்ல. சொத்து இருந்தால் ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு. அப்புறம் என்ன செய்ய, அந்த வீட்டுடைய மதிப்பு 4 லட்சம் ரூபாயா, 2 லட்சம் உனக்கு, இன்னும் 2 அக்கா தங்கச்சிங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம். நீ 1 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்துரு, ஒவ்வொரு தங்கச்சும் 1 லட்சம் கொடுத்துரு, கொடுத்து வீட்டை நீ வச்சுக்கோ. இல்லையா அவங்க கேட்டாங்களா யாரும் 2 லட்சம் நீ வாங்கி வித்து 2 லட்சம் நீ வாங்கிக்கோ, 1 லட்சம் அவங்களுக்கு கொடுத்துரு, எது வேணா சரி. மார்க்கம் தெளிவா சொல்லி பிரச்சனையே வராம. அகில உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அறிந்தவனா இருக்கிறனால எல்லா பிரச்சனைகளுக்கும் அங்கங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தீர்வு சொல்லிட்டே வந்தான் குர்ஆன்ல. வாங்க அப்ப இந்த இடத்துல அதான் சொல்றான், இலா அஜலின் முசம்மன், குறிப்பிட்ட காலம் வரையிலேயும் நீங்கள் கடனை எழுதி வாங்கினால் ஃபக்துபு, அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வல்யக்துப், எழுதட்டும், பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே காத்திபுன், ஒரு எழுத்தாளன் எழுதட்டும், பில் அதில், நேர்மையானவன் நேர்மையானதை கொண்டு எழுதட்டும். காத்திபும் பில் அதில், பில் அதில் காத்திபுக்கு சிப்பத்தா வைக்கலாம். அப்ப நேர்மையை கொண்டு எழுதக்கூடிய ஒருவன் எழுதட்டும். நேர்மையான எழுத்தாளன். அப்படி திருடன் மொல்ல மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு ஒருத்தர் சாதகமா எழுதக்கூடிய வக்கீல் பிடிக்காது. இன்னைக்கு நோட்டரி பப்ளிக் வச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு காத்திபியாரு நோட்டரி பப்ளிக்னா பொது வக்கீல், அரசாங்க வக்கீல் வச்சிருப்பாங்க. அரசாங்கம் மக்கள் தொடர்பு வக்கீல் அப்படின்னு அவர்கிட்ட போய் எழுதி வாங்கிக்குவாங்க. இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் கடன் பத்திரம், வீட்டு பத்திரம், அந்த பத்திரம் இந்த பத்திரம் எல்லாமே நோட்டரி பப்ளிக் வச்சு எழுதி வாங்குறது. அவர் தான் காத்திபும் பில் அதில் இந்த காலத்தை பொறுத்தவரை இல்லையோ நேர்மையான எழுத்தாளர். அவர்களே மொல்ல மாரித்தனம் பண்றா இருக்கக்கூடாது. அவர்கிட்ட லட்சம் வாங்கிட்டு ஒரு பேர் குறைச்சி போட்டுறது, 1 லட்ச ரூபா 10,000 ரூபாய் ஆயிரும். அது இவர்கிட்ட காசு வாங்கிட்டு ஒரு பேர் கூட போட்டுறது, 1 லட்ச ரூபா 10 லட்ச ரூபாய் ஆயிரும். அவர் படிச்சு பார்க்காம பார்த்தா இவரும் படித்து அவருக்கும் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஆஹோ 10 லட்சமா 1 லட்சம் வாங்கினேன் ஓயா எழுதியிருக்கு பாரு. அதனாலதான் இப்ப என்னாலும் எழுத்தாலும் எழுதுங்க அப்படின்ட்டாங்க. முதல்ல 10 லட்சம்னா 1 லட்சம் எழுதிட்டு ரூபாய் 1 லட்சம் மட்டும் எழுதி நல்லா படிச்சுக்கணும்.
காத்திபும் பில் அதில் நேர்மையான எழுத்தாளன். அது பில் அதில் கொண்டு போய் பள்ளியக்துல வைங்க. பள்ளியக்து பைனக்கும் காத்திபன், உங்களுக்கு மத்தியில் எழுத்தாளன் எழுதட்டும், பில் அதில் நேர்மையாக எழுதட்டும். வலா யஹ்ப காத்திபன் யக்துப, எந்த எழுத்து எழுதக்கூடிய ஒருவனும் எழுதுவதை மறுக்க வேண்டாம். அப்படின்னா இப்பயாவது இதுக்குன்னு அரசாங்க வக்கீல் உட்காந்துருக்காங்க, அவனுக்கும் காசு வாங்கிக்கிறான், எழுதி கொடுத்துட்டு அவனுக்கு இங்கே ஒரு 100 ரூபா 100 200 கூட அவனுக்கு லாபம் ஆகுது. அது மாதிரி 10 பேருக்கு 2000 அவனுக்கு சம்பாதிக்கிறான். இப்போ உட்காந்துருக்காங்க வக்கீல். அந்த காலத்தில் எழுத்தாளர் ரொம்ப கம்மி, எழுத படிக்க தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி தானே. அப்போ எழுத படிக்க தெரியாது தம்பி, நீ வா தம்பி 100 கொஞ்சம் எழுதி கொடு, உதவி செய்ய வாங்க அப்படி கூட போயா, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு மறுத்துருவாங்க. அல்லா சொல்றான், அவங்க கடன் கொடுக்குவாங்களுக்கு உதவி செய்ய, அல்லா உனக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இல்மை, அந்த இல்மை கொண்டு மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கொடு, போய் எழுதி கொடு, ஒன்றும் தப்பு இல்லை போ. வலா யஹ்ப, மறுக்க வேண்டாம், காத்திபுன் எழுதக்கூடிய ஒருவன் ஐயக்துப எழுதுவதற்கு மறுக்க வேண்டாம். கமா அல்லமஹுல்லாஹ், எப்படி அல்லாஹ் தஆலா அவருக்கு கற்றுக் கொடுத்தானோ தன் ஃபضல கொண்டு, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருக்கு கற்றுக் கொடுத்தானோ, எழுதப்படி கற்றுக் கொடுத்தான்ல, அதே மாதிரி அல்லாஹ் கற்றுக் கொடுத்த மாதிரி இவரும் அடுத்தவங்க, அல்லாஹ் இவருக்கு உபயோகம் பண்ணியிருக்கான், அல்லாஹ் இவருக்கு உதவி செஞ்ச மாதிரி இவரும் அடுத்தவங்க உதவி செய்யும். பல்யக்துப், எனவே அவர் எழுதி கொடுக்கட்டும். திரும்ப தாக்கீதார சொல்றான், பல்யக்துப் அவர் எழுதட்டும். வல்யும்லில், சொல்லி கொடுக்கட்டும், எழுதுவதற்கு என்ன வாசகத்தை, அல்லது அலையில் ஹக்கு, யார் மேல் கடன் இருக்கிறதோ, கடன் சுமை இருக்கிறதோ அவர் சொல்லட்டும். இப்ப 100 கடன் தர 1 லட்சம் ரூபா, யாருக்கு, சிராஜ் கொடுக்கிறார். இப்ப எழுதக்கூடியவர் இருக்கிறாரு, அவரு எழுதும் போது வாசகம் யாரு சொல்றது, யாருக்கு கடன் சுமை? இப்ப சிராஜ் தான் கடன் சுமை, அவர் கடன்காரன், அவர் கடன் கொடுத்தவர், கடன் வாங்கியவர் சிராஜ். சிராஜ் மேலதான் கடன் சுமை இருக்கிறது, அவரு தான் சொல்லணும் வாசகத்தை, அவர் சொல்லக்கூடாது. அவர் பணக்காரர், இவர் தான் பணத்தை தேவையுடையவர், இவர் தான் வாசகம் சொல்லணும். அதுலயும் பிரச்சனை, நான் சொல்றேன் நீ சொல்ல வரக்கூடாது. இவர் எப்படி சொல்லணும், மண்டமஸ்தான் அவர்களுடைய மகனாகிய சிராஜ் ஆகிய நான் 2011 வருடம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு என்னுடைய நண்பர் காதர் மஸ்தானுடைய மகனாகிய நூருல்லா இடத்திலே 1 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுக்கொண்டேன். இன்ஷா அல்லாஹ் தஆலா அந்த கடனை டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் அடைத்து விடுகிறேன். அதுவரை தவணை கேட்டிருக்கிறேன். இந்த கடனை அறியும் சாட்சிகள்: 1, குதிர் மஸ்தானுடைய மகனாகிய இப்ராஹிம் ஷாஹப். 2, அவளை கையெழுத்து நேரம் இடம் போட்டோம். 2 சாட்சி அறிய. 2வது சாட்சி சாது மஸ்தான் அவருடைய மகனாகிய இவர் போட்டு 2 அறியும் சாட்சிகள் போட்டு கீழே கடன் கொடுத்தவர் நூருல்லா அப்படின்னு போட்டு நூறுல்லா கையெழுத்து. நூருல்லான்னு பேர் எழுதிட்டு அப்புறம் கையெழுத்து போகணும். ஏன்னா அவர் போடுற கையெழுத்து அவருக்கே விளங்காது சில நேரங்கள, யார் கையெழுத்து யாது அப்படின்ட்டு. நூருல்லா அப்படின்னு போட்டு அவர் தேதி, கையெழுத்து போட்ட தேதி. அடுத்து கடன் வாங்கியவர் சிராஜுத்தீன், அவர் கையெழுத்து தேதி. அப்புறம் சாட்சிகள் 1 கையெழுத்து தேதி. 2வது சாட்சி கையெழுத்து தேதி. கடைசியா இது கீழே எழுதியவர், இந்த பத்திரத்தை எழுதி கொடுத்தவர் சோ அண்ட் சோ அப்படின்னு போட்டு அவர் கையெழுத்து முத்திரை சீல் வச்சிட வேண்டியது. வச்சு இதே மாதிரி 2 காப்பி எழுதிடணும். அசல் காப்பி எத்தனை எழுதிடணும்? 2 அசல் காப்பி வச்சுக்கணும். எழுதி ஆளுக்கு 1 வச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை. இவர்கிட்ட 1 இருக்கும், அவரும் மாற்ற முடியாது, இவரும் மாற்ற முடியாது. அப்படி இல்லை, ஒரே ஒரு காப்பி தான் எடுத்தாங்கன்னா சிராஜ் எழுதி கொடுப்பாரு, காத்திப் எழுதுவாரு. அதை என்ன செய்யணும்? கொண்டு போய் நூறுல்லா வச்சுக்கணும். அதை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு. இப்போ இவர் 1 லட்ச ரூபா எடுத்துட்டு போய் அந்த சீட்டை வாங்கிட்டு 1 லட்சம் கையில் கொடுத்து சீட்டை கிழிச்சு போட்டு இருக்கிட்டான். முடிஞ்சு போச்சு, கொடுத்து விட்டேன் அப்படின்னு. 1 காப்பி எழுதுனா, 2 காப்பி எழுதுனா இந்த நடைமுறை. இப்ப தற்காலத்துல
அரசாங்கம் ரெஜிஸ்டர் நோட்டரி பப்ளிக் போனால் அரசாங்கம் ரெஜிஸ்டரா போயிடும். அதுக்காக வந்து முத்திரை தாள்கள் விற்கிறாங்க. 50 ரூபா தாள் 100 ரூபா தாள்னு இருக்குது. அந்த தாள் மேலே 100 ரூபா எழுதிருப்பாங்க, பணம் போட்டிருப்பாங்க. அதை அந்த முத்திரை தாள்கள் வாங்கிட்டு வந்து அதில் எழுதி நோட்டரி பப்ளிக் சைன் வச்சு அவர் எத்தனாவது டாக்குமெண்ட் ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸ் வரிசை நம்பர் இருக்கும். அந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதி அவர் ஃபைல் பண்ணி வச்சிருவார். அந்த டாக்குமெண்ட்ஸ் அவரில் இருக்கும், அவர்கிட்ட இருக்கும், யாரும் ஏமாற்ற முடியாது. அதை 2 காப்பி எழுதி ஜெராக்ஸ் எடுத்தோ அல்லது அசல் காப்பி 2 ஒன்று எழுதி இவர்கிட்ட ஒன்று அவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அவர்கிட்ட ஒன்று பாதுகாக்கப்பட்டிருக்கும் அரசாங்கம், அவர்கிட்ட நோட்டரி பப்ளிக்கிட்ட பாதுகாக்கப்படக்கூடிய அரசாங்கத்தில் பாதுகாக்கிற மாதிரி. அது என்னைக்கு போனாலும் வாங்கிக்கலாம். 10 வருஷம் கழிச்சு கூட போய் நீ கேட்டால் பப்ளிக் அவர் கையெழுத்து போட்டுருக்காருல்ல, அவர் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட ஒரு காப்பி இருக்கும். அவர் கட்டாயமாக வந்து எழுதி காமிச்சிடுவார், இது நடந்தது இதுதான் உண்மை அப்படின்னு எழுதி காமிச்சிடுவார். அதுதான் அரசாங்கம் நியமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு நோட்டரி பப்ளிக் நியமிச்சிருக்காங்க. அரசாங்கம் அரசு வக்கீல், அரசு சார்புள்ள வக்கீல். அவர் கையெழுத்து போட்டால் அரசாங்கம் உங்களுக்கு அனுமதி கொடுத்த மாதிரி அர்த்தம். அவர் அரசாங்க காத்திப்பு. அப்ப அல்லாஹ் தஆலா யார் சொல்லணும்? வாசகம் சொல்லட்டும். அல்லது அலையில் ஹக்கு, யாரின் மீது கடமை இருக்கிறதோ அவர். வல் யத்தகில்லாஹ ரப்பஹு, அவருக்கு ரட்சகனாகி சோறு போடக்கூடிய அல்லாஹ்வை அவர் பயந்து கொள்ளட்டும். என்ன மாதிரி வாசகம் பாருங்க. அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும்னா கூட பயம் வராது. ரப்பு அவன் தான் அவனுக்கு சோறு போடுறான். இந்த காசு பணம் சோறு போடாது. ஆனால 1 லட்ச ரூபா வாங்கிட்டு 10,000 எழுதாத, சொல்லாத வாசகம். அப்படி ஒழுங்கா சொல்லு, மரியாதையா. அவனுடைய ரப்பாகிய அல்லாஹை பயந்து கொள்ளட்டும். வலா யப்கஸ் மின்ஹு ஷைஆ, அதிலிருந்தும் அணுவத்தனையும் அவர் குறைக்க வேண்டாம். 1 லட்ச ரூபா வாங்கிட்டு காசு கம்மியா எழுதுறது, 50 தங்க காசு வாங்கிட்டு 40ன்னு எழுதுறது, இந்த மாதிரிலாம் நீ குறைத்து எழுத வேண்டாம். பைன்கானல்லதி அலையில் ஹக்கு சஃபீஹன், யாரின் மீது கடன் இருக்கிறதோ, அந்த சிராஜ் பாய் கடன் வாங்கினவரு அவர் அறிவில் முதிர்ச்சி இல்லாதவராக இருந்தால், சஃபீ அப்படின்னா குறைந்த அக்கலுடையவர் அர்த்தம். விளக்கமா சொல்ல முடியாது, அபுலஹா இருக்கிறாரு, விவரம் கம்மி. அல்லது அல்லது பலஹீனராக இருந்தால், அறிவிலா இருக்குதுங்க நான் சின்ன பையன் 10 வயசு பையன், அல்லது வயசு முதிர்ந்து போச்சு, வாசகம் சொல்ற அளவுக்கு வாய் வரமாட்டேங்குது, கை நடுங்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு அளவு உடம்பு சரியில்லாம வியாதியில போயிட்டாரு, வாலிபரா இருந்து கூட வியாதி அடைஞ்சிட்டாரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால் பலகீனமாக இருந்தால், அவ் அல்லது லா யஸ்ததீஉ அன் யமில்ல ஹுவ, அல்லது அவர் நேரடியாக வாசகம் சொல்ல முடியாதவராக இருந்தால், ஊமையா இருந்தாரு, அல்லது அந்த இங்கிலீஷ்ல எழுத சொன்னாங்க எல்லாரும், இங்கிலீஷ் பாஷை தெரியாதவராக இருக்காரு, வாசகம் சொல்ல முடியல, அல்லது இலக்கியம் அறியாத காட்டு கிராமவாசியா இருக்காரு, ஐயா போடுங்கய்யா அவனோட அந்த ஆளுக்கு நான் 10 ரூபா 10,000 வாங்கினேன் அப்படின்னு எழுதி கொடுங்கய்யா, என்னையா நம்மள்ட்ட போய் கேட்குறீங்க அப்படிங்கிறான். நான் அவனிடம் 10,000 ரூபாய் இத்தனாம் தேதியில் பெற்றுக்கொண்டே எழுத தெரியாது, அந்த மாதிரி இருக்குது, என்னமாச்சும் ஒன்று போடுங்கய்யா காசு வாங்கியிருக்கேன்னு சொல்லி எழுதுவோம் அப்படிங்கிறான் அவன். அந்த பாஷை தெரியல அவனுக்கு என்று இருந்தால் பல்லியும் நில், அப்பொழுது வாசகம் சொல்லட்டும் வலியுஹு, அவருடைய பொறுப்புதாரி. சின்ன பையன் இருந்தால் அவருக்கு பெரிய ஒரு கார்டினா போட்டுருவாங்க, உடம்பு சேர்ந்தா அவர் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாரோ ஒருத்தவங்க வாசகம் சொல்லக்கூடிய ஒருத்தர். பில் அதில் நேர்மையான முறையிலே அவர் வாசகம் சொல்லட்டும். வஸ்தஷீது, இன்னும் நீங்கள் சாட்சியை தேடிக்கொள்ளுங்கள். ஷஹீதைனி, 2 சாட்சிகளை, மிர்ரிஜாலிக்கும் உங்கள் ஆண்களில் இருந்தும், சுதந்திரமான பாலிகான முஸ்லிமான 2 பேர்கள், மிர்ரிஜாலிக்கும் 2 ஆண்கள் கட்டாயமா இருக்கணும் சாட்சிக்கு. ஃபைல்லம் யகூனா, 2 பேர் ஆண்கள் கிடைக்கவில்லை என்றால் ரஜுல், ஃபைல்லம் யகூனா ரஜுலைன், 2 சாட்சிகளும் 2 ஆண் மக்களாக இல்லை என்றால் ரஜுலும் உம்ராதான், ஒரு ஆணும் 2 பெண்களும் இருக்கலாம். ஏன் அந்த 2 பெண்ணுடைய அறிவு கம்மி, நாகிசாத்துல் அகல், அறிவில் குறைந்தவர்கள். ஒருத்தி தவறாக சொன்னா அடுத்தவர் திருத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ஆமா சரியா சொல்ல ஒழுங்கா பார்த்து அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு நினைவுறுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கு. மிம்மன் தரலோன மின சுஹதா, சாட்சிகள் இருந்தும் யாரை நீங்கள் பொருந்தி கொள்வீர்களோ அப்படிப்பட்ட திருப்திகரமான, பொய்யன் ஊர் சுத்துறவன் ரவுடி மொல்ல மாதிரி கேப்ப மாதிரி இப்படி மாதிரி இருப்பானுங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்த்தக்கூடாது.
அவன் தடுமாறி அப்புறம் முன் சொன்னதுக்கு பின்னாடி மாறி மாறி சாட்சி சொல்லுவான். மொல்ல மாறிடுவான் பின்னாடி. புரிஞ்சுங்களா? அதனால அந்த மாதிரி மூலமா மாறக்கூடிய மொல்ல மாறிகளை சாட்சியாளர்களாக வைக்கக்கூடாது. இன்னும் தரலோன மின சுகதாய் சாட்சிகள் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல முறையில் சொல்லக்கூடியவரை சாட்சியாக மார்க்க ஒழுக்கம் உள்ளவராக நேர்மையுள்ளவராக அறியப்பட்டவர் இருக்க வேண்டும். ஏன் 2 பொம்பளை நல்லா சொன்னா? தலில்ல எஹதாகுமா அவர்கள் இருவரில் ஒருவர் மறந்து விடலாம். வல்லன்னு அசல்ல வழி மாறுதல் அர்த்தம். இந்த இடத்துல மறக்குதல். இப்ப துதக்கிற எஹதாகுமா அல்லோகரா அப்பதான் இருவரில் ஒருவர் அடுத்தவருக்கு ஞாபகம் மூட்டலாம் என்பதற்காக. இதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு சொல்லல. 2 ஆம்பளைங்க ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லல. பொம்பளைங்களுக்கு தான் சொல்றான். இஹ்தாஹுமா அஹதுஹுமா சொல்ல பெற இஹ்தாஹுமா. காரணம் அவங்களுக்கு அறிவு குறைவு. அறிவில் குறைந்த பெண்கள்னு அல்லாஹ் தஆலா சொல்லப்பட்ட அல்லாஹ் ரசூலால் சொல்லப்பட்ட அந்த பெண்களை இன்றைக்கு முன்னிறுத்துகிறார்கள் எல்லா வேலைகளையும். இந்திய நாட்டு ஜனாதிபதி யாருங்க? பெண். இன்னைக்கு பிரதிபா பட்டீலா. சரி. பாராளுமன்ற சபாநாயகர் யாருங்க? பெண்ணு, மீரா குமார். ஆளும் கட்சி தலைவி யாரு? சோனியா காந்தி. பொம்பளை. எல்லாம் பொம்பளை ராஜ்யமா போயிடுச்சு. பெருமானா சொன்னாங்க, இதா உக்கில் அம்ருவிலா நிசாயிக்கும் உங்களுடைய காரியங்கள் உங்கள் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் அவுகமா கால் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உங்களுடைய காரியங்கள் உங்கள் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் பத்னுல் ஹைரும் என்ற ஹரிஹா பூமிக்கு மேல இருக்கிறதால பூமி கீழே போயிறது நல்லதுன்றாங்க சொல்லலாம். இதா உச்சிதல் அமரு இதா கைரி அஹலி சந்ததிர் சா ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க சொல்லாத ஒரு காரியம் அதற்கு தகுதியற்றவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டால் கியாமத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். இன்று பெரும் பெரும் பதவிகள்ல எங்க பார்த்தாலும் முதலமைச்சர்களாகலாம் பெண்கள். பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாங்க ரொம்ப காலம். என்ன அதனால அல்லாஹ் சொன்னது மாதிரி தான் நடக்குது. கடைசியில அந்த பெண்களை பகடைக்காயாக வைத்து அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க இதயம் பலகீனமான இதயம், அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களை ஆட்டி படைக்கிறார்கள். எங்கேயுமே தான் நடக்குது. ஊராட்சி மன்ற தலைவி தான் பெண்களுக்கு ரிசர்வ் செய்யப்பட்ட தொகுதின்னு சொல்லிடுறாங்க. உடனே ஏற்கனவே தலைவனாக இருந்தான், இந்த வருஷம் பெண்கள் ரிசர்வ் தொகுதின்னு சொன்ன உடனே அவன் மொண்டாட்டி வீட்டில் சமையலில் உட்காந்துருப்பா. அவளை கொண்டு வந்து தந்த தலைவியா நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிடறாரு. அவர் தான் ஓட்டு கேட்க போறாரு. அந்த அம்மா வர்றதில்லை. ஜெயிக்க உடனே அந்த அம்மா உள்ள உட்காந்து இவரே எல்லா வேலையும் பார்க்குறாரு. இவர்கிட்ட தான் செய்திலாம் வருது. அங்க பீகார்ல லாலு பிரசாத் யாதவ் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் என்னமோ ஊழல்ல சிக்கிட்டாரு, இனிமேல் நிக்க முடியாது தேர்தல் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மொண்டாட்டி நிக்க வச்சு அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. அந்த அம்மா வீட்டுல டீ போட்டு இருந்த அம்மா, பாவம் மாட்டுல பால் கறந்துகிட்டு இருந்த அம்மா. அந்த அம்மா வாங்கணும், அந்த மாசமா கையெழுத்து போடுற மட்டும் வாங்கிக்குவாங்க, மொத்தம் நான் பாத்துக்கிறேன். எங்கன்னு கையெழுத்து போடணும், கரெக்டா பார்த்து போடுறி, எவனை போடணும் சொல்லி ஒரு நெருலையா யாரு முதலமைச்சர்? அவரு தான். இதான் முதலமைச்சர். அவங்க புருஷன் மிரட்டுவார். சொன்ன நீங்க போட்டியா போய் சொல்ல டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுவார். கையெழுத்து போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, உத்தரவு தான் போ. துணியா அப்படி நடக்குதுங்கிறேன். இந்த பொம்பளைய வச்சு ஆட்டி படைக்கிறாங்க ஆம்பளை. அவளுக்கு முடிவெடுக்கக்கூடிய திறமையே இல்லைன்ட்டு அண்ணா தர ஒரு விஷயத்தை கூட, வாதத்தை கூட, தன் சொல்ல வந்த விஷயத்தை கூட முழுமையாக நல்ல முறையில் சொல்ல தெரியாதவள் பெண் என்று கூறுகிறான் அல்லாஹ் தஆலா. அஃபமன் யுனஷ்ஷவு ஃபில் ஹில்யத்தி வஹுவ ஃபில் கிஸாமி கைரு முபீன் நகை ஆசையிலேயே வளர்ந்தவள் ஒரு வாத பிரதிவாதத்தை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாதவள் என்று அல்லாஹ் கூறுகிறான் பெண்களை பற்றி. ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, நாகிசாத்துல் அக்லி வத்தி, அக்கலும் தீனும் குறைந்தவர்கள் தாங்க சொல்லலாம். மாரைத்து நாகிசாத்து அக்லி வத்தி
அதாவது பிலுப்பிர் ரஜுலில் ஹாதிசி மின் இஹ்தாகுன்ன. அறிவும் கம்மி தீனும் கம்மி, ஆனா கூர்ந்த அறிவு படைத்த மிக பெரும் அறிவாளியான ஆம்பளையுடைய மூளையை கூட வேலை செய்ய விடாம ஆக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதுஹப பிலுப்பிர் ரஜுலில் ஹாதி, மிக மிக கூர்ந்த அறிவு படைத்தவனுடைய அறிவு கூட இவங்களை பார்த்தோன்னு போயிடுது. ஈன்றான். அவன் பெரிய ராணுவ ஜெனரலா இருக்கான், ராணுவ அதிகாரியா இருப்பான். கண்டன சொல்லு வழி ரெண்டு பக்கமும் அப்படின்னு. அந்த மாதிரி எத்தனையோ இருந்து போச்சு உலக சரித்திரங்கள். அவ போய் மயக்கி அவன் ராணுவ ரகசியங்கள்லாம் கறந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி நாட்டையே அழிச்சிடறாளுவோ. அதனால ஒற்றர்களாக துப்பறியக்கூடியவர்களாக பொம்பளை அனுப்பிச்சு வைக்கிறானும் எதிர் நாட்டுக்காரனும். அவன் போய் ஈன்னு பேசி மயக்கி அவன் ஹேங்கிறான், வலிகிறான். நைஸா அவன்கிட்டயே ஒரு முத்தம் கொடுத்துக்கிட்டு துப்பாக்கி வாங்கிடுறாளுவோ கையில. அங்கேயே சுட்டு தள்ளிட்டு வந்துடுறாளுவோ. துப்பாக்கி கையில வாங்குற வரைக்கும் அவன் இருந்து போய் அவன் பக்கத்துல உட்காந்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுத்து கையில துப்பாக்கி வாங்கிடுறது. அங்கேயே டிவியும் சுட்டு தள்ளிட்டு ஓடிடுறது, விஷம் கொடுத்து சாவடிச்சிடுறது. இது மாதிரி ராணுவ உலகத்து சரித்திரம் எடுத்து பார்த்தா பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் எங்க கவுந்தானுங்க, பூஜால கவுந்தானு. அந்த மாதிரி பெருமாள் அன்னைக்கு கரெக்டா சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுஹப பிலுப்பிர் ரஜுலில் ஹாதி. அதனால இன்னைக்கு அவருக்கு தான் பெரிய அறிவாளி நினைச்சிட்டு இருக்கான். எதை வச்சு? பரீட்சையில பாஸ் ஆகிட்டு வந்த உடனே, +2 பரீட்சையில 10th பரீட்சையில 100 பேர் ஆம்பளைங்க எழுதுனாங்கன்னா 50 பேர் தான் பாஸ் ஆகிறானு. கூட்டத்துக்கு 80 பேர் பாஸ் ஆகிறாரு. அதனால அவ தான் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கிறான். அது என்ன பரீட்சைங்கிறத மனப்பாடம் பண்ணி எழுதுறது. அவளுக்கு அறிவு கம்மி தான், வெளியில சிந்தனை எங்கேயும் போகாது அவளுக்கு. அதனால மனப்பாடம் பண்ணது மனசுல உட்காந்துக்கும், எழுதி விடுவாங்க. இவன் அப்படி இல்லை. இவன் காலையில சாயந்தரம் வரைக்கும் உலகமே சுத்திக்கிட்டு இருப்பான். இவன் சிந்தனை போற எங்கேயோ உட்காந்து இருக்கும். எப்படி எழுதுவாங்க? மனப்பாட சக்தி அதுக்கு பரிச்சை. அப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் தான் நிறைய மார்க் போடணும். அது அப்படியே சொல்றது மனசுல வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே ஒப்படைக்குது. டேபிள் கேட் அப்படியே ஒப்படைக்குது. இப்ப இதுக்கு பேர் கல்வி கிடையாது, இதுக்கு பேர் மனப்பாட சக்தி. இப்ப கொடுக்குற 10th பரீட்சை +2 பரீட்சை எல்லாம் இதுக்குள்ளதில்ல, கல்விக்குரிய அவனுடைய கல்வி அறிவு என்ன, ஆற்றல் என்ன, அதுக்குரிய பரீட்சை அல்ல அவைகள்லாம். அதை பரீட்சித்து பார்க்கவில்லை. பரீட்சை என்றால் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. ஒருவனுடைய அறிவை டெஸ்ட் பண்ணக்கூடிய பரீட்சை அல்ல 10th பரீட்சை +2 பரீட்சைலாம். ஒருவனின் மனப்பாட சக்தியை டெஸ்ட் பண்ண பார்க்கக்கூடியது. பரீட்சித்து பார்க்கிறார்கள், அறிவை அல்ல, கல்வி அறிவை இல்லை. கல்வி என்பது வேறு, அறிவு என்பது வேறு. கற்றுக்கொண்டது கல்வி, அறிந்து கொண்டது அறிவு, பாடமாக்கி கொண்டது மனப்பாடம். இப்ப வரக்கூடிய பரீட்சைகள் எல்லாமே மனப்பாடத்தை பரீட்சித்து பார்க்கிறார்கள், டெஸ்ட் வைக்கிறாங்க. எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? இவன் மைண்ட் மனப்பாட சக்தி எவ்வளவு இருக்கு, அதாவது மெமரி, டெஸ்ட் ஆஃப் மெமரி தான். அதுக்கு தான் பரீட்சை. டெஸ்ட் ஆஃப் நாலேஜ் இல்ல, அறிவின் பரீட்சை இல்ல. அறிவு என்பது அறிந்து கொள்வது. படிக்கவே தேவையில்லாம அல்லாஹ் அறிவு கொடுப்பான். உலகை பார்த்து படித்துக் கொள்வது, உலகை விட்டு வளரக்கூடியது அறிவு, அனுபவத்தை கொண்டு வளரக்கூடிய அறிவு. கல்வி என்பது முன் சென்றவர்கள் எழுதி வைத்த நூற்களை வைத்து அல்லது பெரியோருடைய சொற்களை வைத்து, ஆசிரியருடைய சொற்களை வழிகாட்டுதலை வைத்து கற்றுக்கொள்வது, தெரியாத ஒன்றை முயன்று கற்றுக்கொள்வது. அறிவு என்பது உலகத்தை பார்த்து படிப்பினை பெறுவது. இது ரெண்டும் கல்வி இல்லாமலே அறிவு கூர்மை வைக்கலாம் இருப்பான். எத்தனை ராஜாக்கள் இருந்தாங்க, ஆனா அவனை தெரியாதானா அவர்களுக்கு ஈடு இணையான அரசர்கள் இல்லை. அப்படி ஒரு உலகையே ஆட்சி செஞ்சு அமைதி நிம்மதியும் மக்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ அறிவு என்பது வேறு, கல்வி என்பது வேறு, மனப்பாட சக்தி என்பது வேறு. மனப்பாட சக்தி ஒருத்தர் இல்லாமலே இருக்கலாம் அறவே. அவன் 10th பரீட்சையில எல்லாத்துக்கும் கடைசி மார்க்கு, +2 கடைசி ஒரு மார்க்கு. ஆனா அறிவு அதிகமா இருக்கும், அவனுக்கு கல்வி அதிகமா இருக்கும். அவன் உலகில் அவன் கற்றுக்கொண்டதும் பெற்றுக்கொண்டதும் அதிகமா இருக்கும். அதுக்கு பரீட்சை வைக்கிறான்னா ஒரு பயம் வைக்க மாட்டேங்கிறான், உதவி. இதுக்கு வச்சு விட்டு பொம்பளை அறிவாளிங்கிறான். அவளுக்கு ஒன்று பதவிகள் பட்டங்கள் புரிஞ்சுங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான் பாருங்க,
ஒருத்தி மறந்தா அடுத்தவர் நினைவு ஊட்டும். ஆம்பளைக்கு சொல்லல, அப்ப பொம்பளை தான் மறக்கக்கூடியவன் தெரியுது, மறதி அவருக்கு தான் ஜாஸ்தின்னு தெரியுது. அதுதான் மறந்தா அடுத்தவன் ஞாபகப்படுத்துறதுக்காக 2 பேர் வச்சுக்கோங்க. உட்காந்து 6 மாசமா உட்காந்து படிச்சு அது திரும்ப அது எல்லாத்தையும் 1 மாசம் திரும்ப ரிவிஷன் பண்ணி அது 2 நாள்ல கடைசியா ரிவிஷன் பண்ணி 3 நாள் போய் எதுக்கு வந்துடுறாள். உடனே ஆஹா பொம்பளைக்கு ஈடு இருக்கா அப்படிங்கிறான். இருட்டு போயிருக்கோம். வலா எலுபு சுகதாவ் இதாமாதுரு, சாட்சியாளர்கள் அவர்கள் சாட்சி சொல்ல கோர்ட்டுக்கு அழைக்கப்பட்டால் அதை மறுக்க வேண்டாம். வலா தக்ஸமு அன் தக்துபூஹு, இந்த சாட்சிகளை இந்த கடனை எழுதி வைக்க நீங்கள் தடைவடைய வேண்டாம். சும்மா ஒரு 500 ரூபா வாங்கணும், இதுக்கெல்லாம எழுதி வைக்கணும் அப்படின்னு. அந்த 500 ரூபா பெரிய பிரச்சனையா போடும். ஓதுற காலத்துல அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை நான் பார்த்தேன். ஒரு நெருங்கிய நண்பன் எனக்கு, அவரிடம் ஒரு 100 ரூபா கடன் வாங்கியிருந்தேன். எங்கேயோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, எழுதி வைக்கல. எனக்கு பணம் வந்துச்சு, உடனே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் ஏதோ வேலையில் இருந்தாரு, 15 ஜோப்பில் வச்சுட்டார். சரி சார் ஜிசாக்கல்லா தம்பி அப்படின்னு தாங்கி வச்சுக்கிட்டார். 2 பேரும் ஃப்ரெண்டுங்க. கொஞ்ச நாள் போச்சு, அவரும் எழுதி வைக்கல, வாபஸ் வாங்கினதும் எழுதி வைக்கல. கொஞ்ச நாள் போனோன்னா, ஏப்பா சுபேர் அந்த காசு 100 ரூபா என்னாச்சு அப்படின்னு கேட்டார். என்னண்ணே கொடுத்துட்டேன், என்னோட மூத்த சுமரா அன்னைக்கு வந்தீங்களா, அன்னைக்கு என்ன அங்கேயோ படம் பார்த்து அங்கே இருந்தீங்களா, கொடுத்துட்டேன். எப்போ கொடுத்தீங்க? இல்லையே நான் வாங்கலேன்ட்டு. எனக்கு காசு கிடைக்கிறதே அபூர்வம், அதுல போய் 100 ரூபா கொடுத்துட்டு வாங்கலன்னு ரொம்ப வருத்தமா போச்சு. சுத்தமா ஞாபகம் இல்லைன்ட்டார் அவரு. இதுக்கு மேலே எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு, அப்படியா சரி நான் கொடுத்துட்றேன்னுட்டேன் ஒரே வார்த்தை. அதோட திரும்ப கொண்டு கொடுத்தேன், வாங்கிட்டாருன்னு வைங்களேன். என் மனசு ரொம்ப வருத்தப்பட்டு போச்சு. அப்ப எல்லாம் சொல்றோம், கொஞ்சோண்டு காசா இருந்தாலும் அதிகமான காசா இருந்தாலும் அதை உடனே எழுதி வச்சுக்கோ. வலா தசமு, நீங்க தலைவடையாதீர்கள் தூக்குவது எழுதி வைப்பதற்கு சகீரன் அவ் கபீரன், அது கொஞ்சமோ அது அதிகமோ. இலா அஜலிஹி, அதனுடைய வக்து வரும் வரையிலையும், அதனுடைய தவணை காலம் வரை எவ்வளவு காலங்கிறது எழுதி வைங்க. திருப்பி கொடுக்கும் போது எழுதி கொடுத்து வாங்கி. தாலிக்கும் மக்சது இன்தல்லாஹி, இதான் அல்லாஹ் இடத்துல மிக நேர்மையானது. வஅகூமுல் ஷஹாதா, சாட்சிகளை சொல்வதற்கு மிகவும் உறுதியானது. வெறும் சாட்சி வச்சும் வைக்காதீங்க, சாட்சி கூட மறந்துடலாம், எழுதி வச்சுக்கிட்டா மறக்காது. வஅகூமுல் ஷஹாதத் வஅத்னா அல்லா தர்தாபு, நீங்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்காமல் இருப்பதற்கு மிக நெருங்கியது. வீண் சந்தேகங்கள் உண்டாகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் துனியாவில் ஏற்பட்டு போகுது. இன்ஷா அல்லாஹ் மீதி நாளைக்கு.